36 குருமார்களிடம் கற்ற வித்தை 28 வருட அனுபவம் வாய்ந்த ஜோதிடர் பண்டிட் விஜய் அவர்களின் VLB ஜோதிட முறையை கற்றுக்கொள்ள வேண்டுமா? மொபைல் நம்பர் வைத்து ஜோதிடம், ஆதார் கார்டு வைத்து ஜோதிடம், எம்டி கட்டம் வைத்து ஜோதிடம், ஒரு ஜாதகத்தை வைத்து 100 பேருக்கு பலன் சொல்லும் முறை. இந்த மாதிரியான ஜோதிட முறை கற்றுக் கொடுக்கப்படும். இதில் 1ஆம் பாவக வகுப்பு பிப்ரவரி 22ஆம் தேதி ஆரம்பம். முன்பதிவுக்கு அழையுங்கள். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ரிஷபராசி அன்பர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? இப்போ 3ல் போய் குரு உச்சமாகிறார் அப்படிங்கிறப்ப வந்து ரிஷபராசிக்கு குரு வந்துட்டு அவ்வளவு நல்லவர் கிடையாது. இந்த காதல் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜில் இருந்தவங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அந்த காதல் வந்துட்டு அப்படியே கல்யாணத்தில் நின்றும். சிம்ம ராசிக்குள்ள கேது வந்துட்டு டிசம்பர் மாதம் வரைக்கும் இருப்பார். அதுக்கப்புறம் ஜனவரிக்கு அப்புறம் மாறுறாரு. அதுவே ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் ஆகும் உங்களுக்கு. ட்ரான்ஸ்ஃபர் ப்ரொமோஷன் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனால் ரொம்ப தூரமாக போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. கன்னி ராசி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு கேதுபான் 12ல் இருந்ததுனால வந்துட்டு நிறைய தியாகங்கள், நிறைய வேதனைகள், நிறைய அவமானங்கள், நிறைய கஷ்டங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. கன்னி ராசியில் நிறைய பேர் கல்யாணம் வெயிட் பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ கல்யாணத்துக்குண்டான பிராப்தம் அப்படிங்கிறது இந்த தடவை கொஞ்சம் நல்லாவே இருக்குது. தனுசு ராசி வந்து பார்த்திங்கன்னா குரு பார்வையில் இவ்வளோ காலம் இருந்தவருக்கு வந்துட்டு இப்போ குரு பார்வை வந்து 8ல் போய் நிற்குது. ஓகேங்களா? ஷேர் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதெல்லாம் போட்டு பெரிய லெவலில் ப்ராஃபிட் எடுக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கும் இந்த காலகட்டம். துன்பம்னா துன்பம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த துன்பங்கள்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு வந்து விலகி போகும். ஏன்னா இந்த வாக்கில் சனி அப்படிங்கிற மாதிரி நிற்கிறனால உங்கள் வாயால் தான் நீங்கள் மாட்டிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மோடு ஜோதிடர் கார்த்திக் பாபு அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். இவ்வளோ நேரம் பொது பலன்கள் பார்த்துருந்தோம். அதை தொடர்ந்து இப்போ இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். முதலாவதாக இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த 2026 வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது சார்? மேஷராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு வந்துட்டு ரொம்ப சூப்பராக அமோகமாக இருக்கும். என்ன காரணம் வந்துட்டு 4ஆம் இடத்துல வந்துட்டு குரு ஜூன் மாதம் வந்து பயிற்சி ஆகிறார். ஸோ 4ல் குரு வரும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிப்பாங்க, ஹையர் ஸ்டடீஸ் போவாங்க, எஜுகேஷன் லோன் கிடைக்கும். ஈவன் இப்போ சில ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கேரளாவில் வந்துட்டு பட்ஜெட்டில் வந்துட்டு எஜுகேஷன் ஃப்ரீ அப் டு டிகிரி வரைக்கும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஊர் மக்களில் படிக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடச்சிருக்குது. நிறைய ஏழை மக்கள் படித்து வருவாங்க. பொதுவாக வந்து 100% எழுத்தறிவுள்ள மாவட்டம் கன்னியாகுமரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ கேரளாவே வந்துட்டு 100% அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து டெவலப்மெண்ட்டு போவாங்க. ஏன் நான் இந்த கேரளா அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம், அடுத்தடுத்து நம்ம டெவலப்மெண்ட் ஆகி போவோம். ஈவன் தமிழ்நாடு நல்லா படிச்சுட்டு வர்றாங்க. அது போக பல ஸ்டேட்லையும் இது அடுத்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டே வருவாங்க. ஸோ மேஷ ராசியில் இருக்கக்கூடியவங்க வந்துட்டு நல்லா படிப்பாங்க, வேலைக்கு போவாங்க, சம்பாதிப்பாங்க. வீடு, வாசல், காரு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு லோன் போட்டு சட்டுன்னு போயிடுவாங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப பெரிய டெவலப்மெண்ட்டு கொண்டு போகும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்துட்டு இந்த சில பேர் காதல் திருமணத்துக்காக நிறைய பேர் வந்துட்டு பஞ்சாயத்து பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த காதல் திருமணம் அப்படிங்கிறது வர ஜூன்லேருந்து ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே நீங்கள் வீட்டில் பேசிட்டிங்கன்னா எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும். இப்போது இவங்களுக்கு இந்த 2026-27 பீரியட் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும்னா முருகப்பெருமான் வழிபாடு வந்து செஞ்சுட்டே வர்றது என்றைக்குமே நல்லது. நீங்கள் எந்த நாள் வேணாலும் சாமி கும்பிடுங்க, எந்த நாள்லாம் கிடையாது. ஓகேங்களா? முருகப்பெருமான் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ காலம் 2ஆம் வீட்டில் இருந்த குரு பகவான் வந்துட்டு 3ஆம் வீட்டில் போய் மறைகிறாரு. ஓகேங்களா? இப்போ 3ல் போய் குரு உச்சமாகிறார் அப்படிங்கிறப்ப வந்து ரிஷபராசிக்கு குரு வந்துட்டு அவ்வளோ நல்லவர் கிடையாது. பட் 2ஆம் வீட்டிலேருந்து புதனோட வீட்டிலேருந்து ஏதோ பொழைச்சிக்கோ அப்படின்னு கொஞ்சம் காலம் வந்துட்டு கொடுத்துட்டு இருந்தவர் இப்போ திடீர்னு 3ஆம் வீட்டில் போய் உச்சமாகிறப்போ என்ன ஆகுன்னா, இந்த காதல் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜில் இருந்தவங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அந்த காதல் வந்துட்டு அப்படியே கல்யாணத்தில் நின்றும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்யாணம் பண்ணிட்டு ஒரு மனவாழ்க்கை பிடிக்காத மனவாழ்க்கை இருந்தவங்க டிவோர்ஸுக்கு இமீடியட்டாக அப்ளை பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு சட்டுன்னு டிவோர்ஸும் கிடச்சிரும். ஓகேங்களா? அதாவது ஒரு ப்ளஸில் ஒரு மைனஸ், ஒரு மைனஸில் ஒரு ப்ளஸ், அதான் இந்த ரிஷபத்துக்கு நடக்க போகுது. ஓகேங்களா? அது போக வந்துட்டு வாழ்க்கையில் வந்துட்டு நீ புதுசாக நான் சாதிக்கணும், பிடிக்கணும், செய்யணும், எங்கேயாவது வெளிநாடு போகிறேன், அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னா வெளிநாடு போகிறதுக்கு இது சரியான தருணம். தயவுசெய்து கிளம்பிடுங்க. ஊரில் இருக்கிறத விட வெளியில் போயிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா அது வந்து ஜலராசி, அதில் குரு போயிட்டு இருந்து ராகு வந்துட்டு இந்த டிசம்பர் 5ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து பேச்சாகி குருவோட பார்வையில் ராகு வருவார்.
ஸோ கண்டிப்பாக வந்து வெளிநாடு போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்காக வந்துட்டு நான் நீட் எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிட்டேன் சார், நான் வேறு ஏதாவது கோர்ஸ் படிக்கிறேன், ஃபாரின் போகிறேன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். நான் கண்டிப்பாக டெவலப்மெண்ட் ஆகி போகலாம். இவங்க வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு நல்ல பலன்களை கிடைக்கிறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிவபார்வதி வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. பர்டிகுலராக பிரதோஷ வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த வருஷம் பிறக்கிறதே பிரதோஷத்துல தான் பிறக்குது. அதனால் ரிஷபராசிக்காரங்க பிரதோஷ வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க, ஜெயிச்சிடலாம். மிதுனராசி அன்பர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த 2026ல் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? மிதுன ராசிக்கு அமோகமான காலகட்டம். என்னென்னா, இவ்வளோ காலம் ராசியில் இருந்த குரு பகவான் வந்து 2ஆம் வீட்டில் வருவார். இவ்வளோ காலம் நான் பெருசாக பணம் சம்பாதிக்கல சார், ஏனோ தானோன்னு ஓடிட்டு இருக்குது, ஏதோ கடனை கட்டுறதுக்கும் சாப்பிட்றதுக்குமே பணம் காசு சரியாக போயிட்டு இருக்குது, பெருசாக சேர்த்து வைக்கல சார், இன்னி குழந்தைங்களுக்கும் ஒய்ஃபுக்கும் எதுவும் நான் வாங்கி கொடுக்கல சார் அப்படின்னு இருந்தவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் இருந்து திடீரென்று ஒரு யோகம், திடீரென்று ஒரு தொழில் வாய்ப்பு, இருக்கிற வேலையிலேருந்து ஒரு நல்லது ஒரு முன்னேற்றம், ப்ரொமோஷன், ஹைக்கு, அது இதுன்னு எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு என்ன வேணும் எல்லாமே கொடுத்துருவா குரு பகவான். அது மூலிமா வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் டெவலப்மெண்ட் ஆகி போயிட்டே இருப்பீங்க. பெரிய விஷயங்கள் வந்துட்டு சும்மா அசால்ட்டாக சாதிச்சுட்டு நீங்கள் பாட்டு போயிட்டே இருப்பீங்க. ஸோ இந்த மிதுன ராசியில் வந்துட்டு இந்த 2026ல் தமிழ் புத்தாண்டு பலன் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதில் மெயினாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கணும். ஏன்னா வந்துட்டு சனி பகவானும் ராகு பகவானும் வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். தூக்கம் சரியாக வராது. அதனால் தூக்கத்தை கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பெருமாள், மகாலட்சுமி. ஸோ அதை வந்து தொடர்ந்து கண்டினியூஸாக ஒவ்வொரு நாளும் ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மாதிரி அந்த 8 எழுத்து மந்திரத்தை சொல்லி ஆரம்பித்தாங்கன்னா எப்போவுமே அந்த பொழுது நல்லாயிருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம சனி முடிஞ்சாலும் எனக்கு இன்னும் பெருசாக ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தடவை வந்துட்டு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது. ஏன்னா கடக ராசிக்குள்ளே குரு வர, ஸோ இந்த ராசிக்கு நண்பர், அதிநண்பர் அப்படிங்கிற இதனால அந்த குரு உள்ளே வரும்போது இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிடிச்ச வேலை கிடைக்கிறது. நிறைய பேர் வந்துட்டு வேலைக்காக ட்ரை பண்ணவங்களுக்கு, இவ்வளோ காலம் தடையானவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும். ஹெச்ஆர் கூடயும் மேலே பாஸ் கூடயும் வந்துட்டு ஒரு மோதல் போக்கு இருந்தது எல்லாமே வந்துட்டு ஒரு சுமூக தீர்வு எட்டும். சில பேர் ஹெச்ஆரே வந்துட்டு வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவாங்க, இல்லாட்டி இவங்க ஒரு நல்ல ஊருக்கு மாற்றிடுவாங்க. இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் நடக்கும். அரசியலில் இருக்கக்கூடிய கடகராசி மக்கள் வந்துட்டு இந்த காலகட்டத்தில் ஜெயிப்பாங்க. என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருந்தது எல்லாமே வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆகும். எதிர்பார்க்காத பல விஷயங்கள் இருக்கும். பர்டிகுலராக அந்த குரு பெயர்ச்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் இருந்து அப்படியே அவங்களோட கிராஃப் வந்து நல்லா மேலே ஏறிட்டே போகும். சரிங்களா? இந்த கோர்ட்டு கேஸில் டிவோர்ஸில் வந்துட்டு பிரச்சனை நின்றவங்களுக்கு சுமூகமாக ஒரு தீர்வு கிடச்சிரும். நிறைய பேர் வந்துட்டு இந்த செயற்கை கருத்திருப்பு முறையில் குழந்தைகளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தைகளும் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இவங்க என்றைக்குமே வந்துட்டு வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்மர் வழிபாடு பண்ணுறது இவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன் நரசிம்மர்னா இந்த சனிக்கிழமை அப்படி இந்த சனிபானோட இது முடிஞ்சாலும் அந்த 9ஆம் இடத்துல அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்கிறாங்க. ஓகேங்களா? அதுலேருந்து அப்படியே 10ஆம் இடத்துக்கு ஷிஃப்ட் ஆவாங்க. ஸோ சனிபவனோட நரசிம்மர் வழிபாடு பண்ணும்போது அதோட தாக்கத்தை குறைச்சிக்கலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? சிம்ம ராசி ராசிக்குள்ளே கேது வந்துட்டு டிசம்பர் மாதம் வரைக்கும் இருப்பார். அதுக்கப்புறம் ஜனவரிக்கு அப்புறம் மாறுறாரு. அதுவே ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா? அது போக வந்துட்டு குரு வந்து 12ல் இருக்கிறனால நிறைய ஆன்மீக பயணங்கள், சாதுக்களின் நட்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய வந்துட்டு புண்ணிய காரியங்கள் செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை செய்வாங்க. எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேங்கிற மாதிரி சில பேர் வந்துட்டு ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தவங்களாம் சைலண்ட் ஆகிடுவாங்க. பெரிய லெவலில் வந்துட்டு எக்ஸ்போசர் பண்ண மாட்டாங்க. தலைநகரம் பட வர இவர் மாதிரி சுந்தர் சி மாதிரி அப்படியே சமூக வெள்ளிக்கிழமை நான் எந்த சண்டைக்கு போக மாட்டேங்கிற மாதிரி எப்போவுமே இனிமேல் சண்டைக்கு போக மாட்டாங்க. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருந்துக்கிட்டு அப்படியே போயிடுவாங்க. ஏன்னா கேது அவங்கள இவ்வளோ காலம் பக்குவப்படுத்தி வச்சுருக்கிறாரு. கூட கேதுவோட குரு காம்பினேஷன் அப்படிங்கிறது இப்போ கடகத்தில் நடக்கும்போது அவங்க வேலையை பார்த்து சத்தமில்லாமல் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. அதனால் சனிபானால் நடக்கக்கூடிய துன்பங்களையும் தாங்கிட்டு சைலண்ட்டாக அவங்க கடந்து போயிடுவாங்க. நிறைய பேருக்கு இல்லற பிரச்சனை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருந்துகிட்ருக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரி இவர் இந்த பிரச்சனையால் தான் சிக்கியிருக்காருன்னு புரிஞ்சுக்குவாங்க. ஒரு புரிந்துணர்வு வரும். அது மூலிமா வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும். நிறைய பேர் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணதவங்க கூட இவர் சைலண்ட்டாக இருக்கிறத பார்த்துட்டு வேணாம் டிவோர்ஸ் எல்லாம் எதுக்கு நம்ம இப்படியே சைலண்ட்டாகவே போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு லைஃப்பில் வந்துட்டு ஒரு புரிதல் வரும். புரிதல் வந்து ஒரு நல்ல பாதைக்கு போவாங்க. அதுக்கு கிரகங்கள் சப்போர்ட் பண்ணும். ட்ரான்ஸ்ஃபர், ப்ரொமோஷன் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனால் ரொம்ப தூரமாக போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சரிங்களா? இவங்க வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சுட்டே வர இவங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் எல்லாமே தீர்றதுக்கு வழிகள் கிடைக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது சார்? கன்னிராசி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு கேதுபான் 12ல் இருந்ததுனால வந்துட்டு நிறைய தியாகங்கள், நிறைய வேதனைகள், நிறைய அவமானங்கள், நிறைய கஷ்டங்கள் இதெல்லாம் செஞ்சுட்ருப்பாங்க ஒரு குரூப்பு.
இன்னொரு குரூப் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக வேலை கிடச்சி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி எங்கெங்கே போகணுமோ ஊர் சுற்றணுமோ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருந்ததுன்னு இன்னொரு இது இருக்குது. ஏன்னா கன்னிராசியில் வந்துட்டு ஒரு 2 டைமென்ஷனாக வந்துட்டு இருக்கும். இப்போ இது வந்துட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆகும். யாரெல்லாம் சந்தோஷமாக இருந்தாலும் அவன்லாம் ரொம்ப கொஞ்சம் வந்து கஷ்டப்படுவாங்க. சங்கடத்தில் மாட்டுவாங்க. ஏன்னா கண்டக சனி அதோட வேலையை காட்ட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அப்படியே மேஷில் பொறுப்பு அஷ்டம சனியாக மாறும். அப்போ நிறைய இடத்துல தேவையில்லாத பல சிக்கல்கள், மேலதிகாரியுடைய தொந்தரவு, வேலையை வந்து தள்ளி போடுறது, அடிக்கடி லீவ் எடுக்கிறது, உடம்பு சரியில்லாமல் போகிறது, இப்படியெல்லாம் வரிசையாக ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும். அட் த சேம் டைம் வந்துட்டு இவ்வளோ காலம் நீங்கள் ஒர்க் பண்ணப்போ ஒரு ஒர்க்கில் வந்துட்டு ஒரு அப்ரிசியேஷன் இருக்கு இல்லைங்களா, அதுவும் ஒரு பக்கம் சைடில் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் என்னென்னா அதை எதுவுமே அனுபவிக்க முடியாத சூழல் வந்து உடம்பு வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இவங்க வந்துட்டு மாரியம்மன் கோயில் வழிபாடு அப்படிங்கிறத செய்கிறது நல்லது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்துட்டு இந்த வெப்பம் சார்ந்த நோய்கள் தாக்கக்கூடிய விதி அப்படிங்கிறது கன்னிராசி மக்களுக்கு நிறைய பேருக்கு உண்டு. கன்னிராசியில் நிறைய பேர் கல்யாணம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லுவாங்க. ஸோ கல்யாணத்துக்குண்டான பிராப்தம் அப்படிங்கிறது இந்த தடவை கொஞ்சம் நல்லாவே இருக்குது. பட் ஜாதகம் வந்துட்டு சுய ஜாதகம் ஒரு தடவை நல்லா செக் பண்ணிவிட்டு பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஏன்னா கண்டக சனி வரும் காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிறப்போ வந்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறது, சனியை தூக்கி பனியில் போட்டுக்கிட்டேங்கிற கதை மாதிரி ஆகி போயிடும். ஸோ அதனால் கல்யாண பொருத்தம் பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. துலாம் ராசி அன்பர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது சார்? துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ காலம் வந்துட்டு 9ஆம் வீட்டில் இருந்த குரு வந்து 10ல் வராரு. அதே மாதிரி கேது வந்து 11ல் இருந்து இவ்வளோ காலம் பல தடை தாமதங்கள் எதிர்ப்புகள் இதையெல்லாம் சந்திச்சுட்டு இருந்தவர் வந்துட்டு அவரும் அப்படியே மேலே ஏறுறாரு, 10ல் வர்றாரு. 11லேருந்து அப்படியே 10ல் வர குருவுக்கு இது காம்பினேஷன் வருது. பிஸ்னஸ் பல வருஷமாக பண்ணிட்டு இருப்பாங்க, பெரிய லெவலில் ப்ராஃபிட் எடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ இந்த குருக்கு இது காம்பினேஷன் வரும்போது பெரிய லெவலில் கடன் வாங்கி பிஸ்னஸ் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்க. அதனால் நிறைய பல கோடிகள் பணம் சம்பாதிக்கக்கூடிய விதி அமைப்பு வந்துட்டு விதி துலாம் ராசிக்கு உண்டு. நிறைய பேர் இப்போ புதுசாக வீடு கட்டுவாங்க, கார் வாங்குவாங்க, டீ எஸ்டேட்டு பக்கத்துலேயும், அதுக்கப்புறம் வந்துட்டு ரிவர் சைடு கட்டி வந்துட்டு பங்களா கெஸ்ட் ஹவுஸ் வாங்குறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு மேரேஜ் ஃபெயிலியர் ஆகிருக்கும், அவங்களாம் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்குவாங்க. டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்காம இவ்வளோ நாள் வழக்கு வந்துட்டு இழுத்துகிட்டே வந்திருக்கும். அது இந்த காலகட்டத்தில் வந்து நல்லபடியாக முடிகிற நம்ம சுமூகமாக பேசி முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போவாங்க. நிறைய பேர் ஜீவானாம்சம் கேட்டு வந்திருப்பாங்க. அந்த ஜீவானாம்சம் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு தான் கிடைக்கிற மாதிரி போகும், பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் முன்னோருடைய சொத்துக்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா. இப்போ இந்த விஷயம் எல்லாமே நல்லபடியாக நடக்கிறதுக்கும், அது போக இவங்களோட ஹெல்த்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிட்னி, லிவர் இந்த இடத்துல கொஞ்சம் பிரச்சனையாகக்கூடிய இதாக இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும், ஓகேங்களா. உடற்பருமன் அப்படிங்கிற நோயும் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வரும். ஆல்ரெடி இருக்கவங்களுக்கு கூடுதலாக இன்னும் கொஞ்சம் எக்ஸஸ் ஆகும். ஸோ அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இவங்க வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சரவேஸ்வரர் வழிபாடு அப்படிங்கிறது செய்யணும். அந்த வழிபாடு செய்ய செய்ய இவங்களுக்கு உண்டான பிரச்சனைகளும் சரி, இவங்களுக்கு உண்டான வாழ்க்கையோட டெவலப்மெண்ட்டும் சரி, எல்லாமே கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கும். தொடர்ந்து செஞ்சுட்டே வரணும், ஓகேங்களா. விருச்சிக ராசி நேயர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? விருச்சிக ராசிக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபீல்ஸுங்கிற மாதிரி இவ்வளோ காலம் இவங்க கஷ்டப்பட்டவங்களுக்கு நிறைய படிச்சிருப்பாங்க, நிறைய வேலைகள் பார்த்துருப்பாங்க, அதுக்குண்டான அங்கீகாரம் அப்படிங்கிறது பெருசாக கிடச்சிருக்காது. ஏன்னா 4 ராகு அப்படி 5ல் சனிபவன் அப்படிங்கிற மாதிரி நிறைய உழைப்பு அப்படிங்கிறது ஏகப்பட்டது கொடுத்துருப்பாங்க. ஒரு நிறைய ட்ராவலும் பண்ணியிருப்பாங்க அந்த உழைப்புக்காக. இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்காக நிறைய பயணப்பட்டிருப்பாங்க. அதே நேரத்தில் வந்துட்டு மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நிறைய பேர் ஆட்பட்டு இருப்பாங்க, ஓகேங்களா. இந்த சைக்காலஜிக்கல் டிஸார்டர் அப்படிங்கிற மாதிரி சிலதெல்லாம் ஓடிட்டுருக்கும். இப்போ இவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு இந்த குரு பார்வையினால் வந்துட்டு ஒரு தெளிவு பிறக்கும், ஒரு நல்ல ஒரு பாதையை நோக்கி பயணப்படுவாங்க. நிறைய பேருக்கு இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும், சில பேருக்கு பிடிச்ச வேலை அப்படிங்கிறது பிடிச்ச ஒரு இடத்துல கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஃபாரினில் இருக்கவங்களுக்கு இந்த க்ரீன் கார்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார், இன்னும் கிடைக்கல அப்படிங்கிறதுக்கு இந்த காலகட்டம் கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவங்க முன்னேறி போயிட்டே இருப்பாங்க. அது அவங்களே கண் கூட உணரவும் செய்வாங்க. ஓகே, நம்ம வாழ்க்கை இன்னொரு பொசிஷனில் நோக்கி போகுது அப்படிங்கிற மாதிரி. இதில் மெயினாக வந்துட்டு அவங்களுக்கு உண்டான லக்னத்துக்கு தசாபுத்திக்கு ராசிக்கு கரெக்டாக கனெக்டிவிட்டியில் வந்ததுன்னா, இந்த லாட்ரிலாம் இப்போ புதுசாக ப்ரைஸ் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த பிக் டிக்கெட்லாம் கோடி கணக்கில் ப்ரைஸ் அடிக்கிறதுக்கும் விருச்சிக ராசி அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ யுஏஇ, யூகே, யூஎஸ்ஏல இருக்கவங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. பட்டு இது வந்து ஒரு பொது பலன் தான், அவங்க சுய ஜாதகம் பொறுத்து இது மாறும், சரிங்களா. இவங்க என்றைக்குமே வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அனுமன் வழிபாடு பண்ணுறது இவங்களுக்கு நல்லது. என்ன சார் அங்கேயும் அனுமன் சொன்னீங்க, இங்கேயும் அனுமன் சொன்னீங்க அப்படின்னு மாதிரி கேட்கக்கூடாது. இங்கேயும் அனுமன் வழிபாடு பண்ணுறது வந்துட்டு அந்த குருவோட பார்வையை பலப்படுத்தி மேற்கொண்டு நீங்கள் வந்துட்டு நல்ல விதமாக செட்டில் ஆகிறதுக்கு, மனம் சார்ந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா மனம் வந்துட்டு காற்றை போல் வேகமாக பரவும். அதனால் அந்த மனத்தை கட்டுப்படுவதற்கு வாயு மைந்தனை பிடித்து கொண்டால் நல்லா இருக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது சார்? தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பார்வையில் இவ்வளோ காலம் இருந்தவருக்கு வந்துட்டு இப்போ குரு பார்வை வந்து 8ல் போய் நிற்கிது, ஓகேங்களா. இப்போ இவ்வளோ காலம் லோக்கலில் வேலை பார்த்தவங்க எல்லாருமே வந்துட்டு இங்கே இருக்கவங்க வந்துட்டு இன்னொரு ஊருக்கு போவாங்க. இந்த சென்னையில் இருந்தவங்க வந்துட்டு பெங்களூரு,
பூனே மும்பை அப்படின்னு போகிறவங்க போயிடுவாங்க. இன்னும் சில பேர் வேறு ஸ்டேட் விட்டே போயிடுவாங்க. இன்னும் சில பேர் இந்தியாவை விட்டு வெளியே கிளம்பி நான் ஃபாரினில் போய் பொழைச்சிக்கிறேன்ப்பா என்னால் முடியல அப்படின்னு கிளம்பிடுவாங்க. அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே கிடைக்கும். பட் ஒரு ப்ளஸ் வரும்போது ஒரு மைனஸ் கிரியேட் ஆகும்னா ஃபேமிலியை விட்டு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஃபேமிலியை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு அமையாது. ஏன்னா எல்லா ஒய்ஃபும் வந்துட்டு அவங்களுக்கு ஈக்குவலாக படிச்சிருக்க மாட்டாங்க. ஈவன் அந்த படித்தாலும் அதுக்குண்டான வேலை கிடைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமாகும். ஸோ அதனால் ஒரு 6லேருந்து ஒரு 8 மாதம் வந்துட்டு குடும்பத்தை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாகும். சரிங்களா? அது போக வந்து நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதெல்லாம் போட்டு பெரிய லெவலில் ப்ராஃபிட் எடுக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்துட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கும் இந்த காலகட்டம். ஏன்னா ஷேர் மார்க்கெட் ஏறுது இறங்குது இல்லைங்களா? அதனால் கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க. நிறைய பேருக்கு லாஸஸும் இருக்கும், ஃபினான்ஷியல் லாஸஸ். அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் வந்து சந்திச்சு, கடைசி அந்த 2027 அ மார்ச் மாதத்துக்கு அப்புறம் கடைசி முடியிற நேரத்தில் அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து நிப்பாட்டும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. இருக்கிறத சேஃபாக இருந்து காப்பாற்றிக்கிட்டாலே போதும். சரிங்களா? இவங்க வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது இவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போதைக்கு பணம் தான் பெரிய விஷயம். ஸோ அதை கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணாலே போதும். மகர ராசிக்கு பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது சார்? மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குரு பார்வையில் அப்படியே வராரு ஜூன் மாதம். சிஎன்சி, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் இருக்கவங்க, டயர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, அதுக்கப்புறம் மிஷின் மேனுஃபேக்சரிங் கம்பெனிகள் எல்லாமே ஒரு பெரிய பூம் அப் கிரியேட் ஆகும். இவங்கெல்லாம் வந்து பெரிய லெவலில் ஹிட் ஆவாங்க. நார்மலாக வந்துட்டு சார் நான் என் கம்பெனியில் வேலை செய்கிற ஸ்டாஃப்களுக்கே சரியாக சம்பளம் கொடுக்க முடியல அப்படிங்கிற பஞ்சாயத்தில் இருந்தவங்கலாம் புதுசாக இன்னொரு யூனிட்டே போட்டு நிறைய பேரை வேலைக்கு ஆளை போட்டு பெரிய லெவலில் ஹிட் ஆகி கொண்டு போவாங்க. அட் த சேம் டைம் வந்துன்னா மூலப்பொருட்களோட விலை வந்துட்டு நிறைய உயர்ந்துக்கிட்டே போகும். அதனால் வந்துட்டு மார்க்கெட்டில் நிறைய காம்படிஷனும் சந்திப்பாங்க. பொருளுக்குண்டான விலை கிடச்சி போராடி தான் விற்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அதுக்காக நிறைய உழைப்பாங்க. அந்த உழைப்புக்குண்டான ஊதியம் அப்படிங்கிறது பெரிய லெவலில் கிடைக்கும். பட் ஸ்டார்டிங் ஒரு 4 மாதம் கொஞ்சம் சுமாராக போகிற மாதிரி போய் 5ஆம் மாதத்துலேருந்து அப்படியே விருன்னு ஏற ஆரம்பிக்கும். தங்கம் சார்ந்த விஷயங்கள் வந்துட்டு இவங்க வந்துட்டு நிறையா வாங்குவாங்க மகர ராசிக்காரங்க. ஏன்னா மகரத்துக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா, குரு வந்துட்டு நீசமாவார். பட் அவரே வந்துட்டு அந்த இடத்துல போய் உச்சமாகனால விட்ட தங்கத்தை, அடகு வச்ச தங்கத்தை எல்லாமே நிறைய பேர் இப்போ ரிப்பீட் எடுப்பாங்க. இந்த காலத்தில் தங்கம் வாங்குறதே பெரிய விஷயம். ஆனால் இவங்க அடகு வச்ச நகையை வந்துட்டு வெளியேற அளவுக்கு பணம் வந்து நல்ல விதமாக சம்பாதிச்சு பெரிய லெவலில் செட்டில் ஆக போகிறாங்க. இதில் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இந்த 96 கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் கல்யாணம் ஆகும். மகர ராசிக்காரங்களுக்கு எனக்கு சார் 36 வயசா சார் நீ கல்யாணம் ஆகலாம், கண்டிப்பாக இந்த வருஷம் கல்யாணம் ஆகும். சரிங்களா? ஸோ ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா சூப்பர் ஹிட் ஆகும். இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, காளியம்மன் வழிபாடு அப்படிங்கிறத செய்யணும். ஏன்னா 2ல் ராகு உட்காந்துருக்காரு, மறுபடியும் ராகு உள்ளுக்குள்ளேயே வராரு. ஸோ காளி கோயில் வழிபாடு வந்துட்டு ஒவ்வொரு ராகு காலத்தில் நீங்கள் போய் வழிபட்டுட்டே வாங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆகுங்க. கும்பராசி அன்பர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது சார்? கும்பராசி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம காமெடிலாம் வந்து சொல்லுவாங்க, கும்பம்னா துன்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த துன்பம் எல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு வந்து விலகி போகும். ஏன்னா இந்த வாக்குல சனி அப்படிங்கிற மாதிரி நிற்கிறனால உங்கள் வாயால் தான் நீங்கள் மாட்டிக்குவீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பேச்சை குறைச்சிக்கிட்டு செயலை செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏதாவது ஒன்று பேசுனாங்கன்னா அந்த வடிவேலு செய்யணுமா குண்டக்க மண்டக்க மாதிரிலாம் பேசாமல் கொஞ்சம் நிதானமாக பேசி பொறுமையாக என்ன வேலையோ அந்த வேலைக்குண்டான கேள்வியோ அந்த கேள்விக்குண்டான பதில் மட்டும் சொல்லணும். எக்ஸ்ட்ராவாக எதுவும் பேசாமல் வேலையில் மட்டும் செஞ்சுட்டு போயிட்டீங்கன்னா இந்த 2026, 27 பலன் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருப்பாங்க, அரசியலில் இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்துட்டு வாயை கொடுத்து தான் நிறைய பேர் மாட்டிக்குவாங்க. அதனால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஈவன் மீடியாவில் பேசும்போதும் வந்துட்டு கரெக்டாக அந்த வார்த்தையை நான் என்ன வார்த்தை பிரயோகம் பண்ணுறேன், அது எனக்கு திரும்ப வரும் அப்படிங்கிறது யோசித்து பேசணும். இல்லாட்டி நிறைய பேச்சுகள் அவங்களுக்கே ரிட்டர்ன் ஆகி ஆப் கன்ஃபார்ம்லாம் உண்டு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பேச்சை குறைச்சிக்கிட்டு செயலாக இறங்கினா நல்லாயிருக்கும். இந்த கும்பராசியில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு வேலை முன்னேற்றம் வந்துட்டு 2027 ஜனவரிக்கு அப்புறம் தான் நடக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு கம்முன்னு இருந்துட்டு போயிடணும். சரிங்களா? இவங்க வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னா ராகவேந்திரர் வழிபாடு செய்கிறது நல்லது. ஏன்னா இப்போதைக்கு இவங்க மௌன விரதமும் ராகவேந்திர வழிபாடும் செஞ்சாங்கன்னா இவங்களோட வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது, முன்னேற்றங்கிறத விட முன்னேற்ற வழியில் தேடி நம்ம போகலாம். கடைசி ராசியான மீனம், இவங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? மீன ராசிக்கு வந்துட்டு இவ்வளோ காலம் வந்துட்டு ஜென்ம சனி அப்படிங்கிற காலகட்டத்தில் ஓடிட்டு இருக்குது. இப்போ குரு பகவான் பார்வையினால் வந்துட்டு அதை சமாளிக்கிற அளவுக்கு கொஞ்சம் புத்தியும் கொஞ்சம் அறிவும் கண்டிப்பாக வந்துட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கும். இவ்வளோ காலம் தப்பாக பண்ணிகிட்டு இருந்தது எல்லாமே இப்போ சரியாக பண்ண ஆரம்பிப்பாங்க. நிறைய பேர் வந்துட்டு ஃபினான்ஷியலாக நிறைய லாஸ் ஆகியிருப்பாங்க. ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகும். பில்லா பட அஜித் மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பில்லாக அவுட் ஆகிடுவார், செகண்டு பில்லாக வரும்போது அந்த டியூப்லைட் எரிஞ்சு வருந்தீங்களா, அந்த மாதிரி இவங்களோட லைஃப்பும் அடிமதிமாக வச்சு ஒரு பழின்னு பிரைட்டாக ஒரு பக்கம் எரிஞ்சு வருவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து 2026 தமிழ் புத்தாண்டில் வந்துட்டு ஒரு முன்னேற்றத்தின் படிப்பாதையில் வந்துட்டு நீங்கள் முதல் படி எடுத்து வைக்கிறீங்கிற மாதிரி போகும்.
அப்புறம் அடுத்தடுத்து அப்படியே மேலே ஏறி போயிட்டே இருக்கலாம். ஸோ இவங்களுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கும், தொழில் செய்வாங்க, ஒரு பிடிச்ச படிப்பு, அது சார்ந்த ஒரு முன்னேற்றம். நிறைய பேர் மெடிசனுக்கு ட்ரை பண்ணுவாங்க, சில பேர் ஃபேஷன் டெக்னாலஜி, கேட்ரிங் டெக்னாலஜி இந்த மாதிரி போவாங்க. இன்னும் சில பேர் வந்து கேமிங்லேயும் அனிமேஷன்ஸ், விஎஃப்எக்ஸ் இந்த மாதிரி விஷயத்தில் வந்துட்டு போய் ஜாயின் பண்ணல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. அது சார்ந்து கண்டிப்பாக அந்த ஃபீல்டில் போய் சாதிப்பாங்க இவங்க. சரிங்களா? மேற்கொண்டு இதில் வந்துட்டு மியூசிக்கில் சிங்கர்ஸ் ஆகணும், நிறைய வந்துட்டு அதில் படிக்கணும், மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் ஆகணுங்கிற மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி அதுலேயும் போவாங்க, பெரிய லெவலில் சைனும் ஆவாங்க. சரிங்களா? இப்போ இவங்கள பொறுத்த அளவுக்கு வந்துட்டு இது எல்லாத்தையும் நல்லபடியாக டெவலப் பண்ணணும்னா வந்து சித்தர் வழிபாடு செய்கிறது நல்லது. அப்போ யார் சார் அந்த சித்தரை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, ரமண மகரிஷி வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் என்றைக்குமே வந்துட்டு காமாக எங்கேயோ ஒரு மலை பிரதேசத்தில் ஒரு பகுதியில் போய்ட்டு அமைதியாக உட்காந்துருக்கும் நேரம் வந்தீங்கனாலே உங்களுக்கு மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் அடிக்கடி பண்ணுங்கள், லைஃப் நல்லாயிருக்கும். பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது, எந்தெந்த கடவுளை வழிபடணும், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு ரொம்பவே அழகாக சொல்லியிருந்தீங்க. உங்களோட நேரத்தை செலவு பண்ணி மிக்க நன்றி சார். நன்றி.